Hello households, welcome to our channel. This is me. Sometimes இந்த twin flame ஜேர்னியில் நம்ம இமோஷனல் அட்டாச்மெண்ட்டை அன்கண்டிஷனல் லவ்னு கன்ஃபியூஸ் பண்ணிடுறோம். ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் வந்த உடனே நம்ம ஹோல் எனர்ஜி அவங்க மேலே டிபெண்ட் ஆக ஆரம்பிக்குது. அவங்க டெக்ஸ்ட் பண்ணால் நம்ம சந்தோஷமாக இருப்போம், கால் பண்ணால் எக்ஸைட் ஆகும். அதுவே அவங்க சைலண்ட்டாக போனால் ஏன் நம்ம ஆன்ஷியஸ் ஆகிறோம், ரிப்ளை பண்ண லேட் ஆச்சுன்னா ஏன் ஓவர் திங்க் பண்ணுறோம். அண்ட் ஸ்லோலி நம்ம பீஸ் கூட அவங்க பிஹேவியரை டிசைட் பண்ண ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் கொஞ்சம் டீப்பாக யோசிச்சு பாருங்கள், இது ரியல் லவ்வா, இல்லை அவங்க கொடுக்குற அட்டென்ஷனை நீங்கள் லூஸ் பண்ணிடுவீங்கன்ற பயமா? பிகாஸ் ஹானஸ்ட்லி இந்த ஜேர்னியில் மோஸ்ட் பெயின்ஃபுல் திங்ஸ் செப்ரேஷன் கிடையாது, உங்களோட இமோஷனல் டிபெண்டன்சி. நம்ம ஓன் ஹாப்பினஸ்ஸை நம்ம கையில் வச்சுருக்கணும், அதை மற்ற பர்சன் கிட்ட கொடுக்கக்கூடாது. காலையில் எழுந்திரிச்ச உடனே உங்கள் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங்க்ட் ஃபோன் செக் பண்ணுறதா தான் இருக்கும். அவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்களா, ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் உங்கள் மைண்ட் ஃபுல்லாக அவங்க மேலே தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருந்தாலும் இன்டர்னலி ஓவர் திங்க் தான் பண்ணுறோம். நைட் தூங்குறதுக்கு முன்னாடி பழைய சேட்ஸை படிக்கிறது, மெமரிஸை ரீவிசிட் பண்ணுறது, சினாரியோஸை இமேஜின் பண்ணுறது. அண்ட் ஸ்லோலி ரியல் லைஃப்பை விட மைண்டில் க்ரியேட் பண்ணின இமோஷ்னல் வேர்ல்டு தான் பெருசாகிடும். அவங்க பாசமாக நம்மக்கிட்ட பேசினா நம்ம மைண்ட் காமாக இருக்கும். அவங்க டிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணனா இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவோம். அவங்க ஆன்லைனில் இருந்தும் ரிப்ளை பண்ணலைன்னா அந்த ஹோல் டே நமக்கு ஸ்பாயில் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். இது மாதிரி டெய்லி லைஃப்பில் நம்ம இமோஷ்னலி எக்ஸாஸ்ட் ஆகிறோம். தட் இஸ் வேர் அட்டாச்மெண்ட் ஸ்டார்ட்ஸ் ஹைடிங். பிகாஸ் அன்கண்டிஷனல் லவ்க்கு ஃபியர் இருக்காது, அட்டாச்மெண்ட்க்கு தான் ஃபியர் இருக்கும். ஃபியர் ஆஃப் லூசிங் தெம், ஃபியர் ஆஃப் நாட் பீயிங் இனஃப், ஃபியர் ஆஃப் பீயிங் இக்னோர்ட், ஃபியர் ஆஃப் ஃபர்கெட்டிங். தட்ஸ் வை அட்டாச்மெண்ட் ஓவர் திங்க் பண்ணும். சின்ன சேஞ்சஸ் கூட அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அவங்க வே ஆஃப் டெக்ஸ்டிங் பழைய மாதிரி இல்லையே, அவங்க வாய்ஸில் ஒரு சேஞ்ச் இருக்கே, நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சான்னு நிறைய திங்க் பண்ணுவோம். அண்ட் ஸ்லோலி நம்ம ஓன் செல்ஃபத்தை கூட இன்னொரு பர்சனோட பிஹேவியர் மேலே டிபெண்ட் பண்ணுறோம். ஆனால் ஹாஃப் சோல்ஸ் ரியல் அன்கண்டிஷனல் லவ் ரொம்ப காமாக இருக்கும். அது உங்கள் நர்வஸ் சிஸ்டமை டிஸ்டர்ப் பண்ணாது, அது உங்கள் பீஸை டிஸ்ட்ராய் பண்ணாது, உங்கள் ஐடென்டிட்டியை எரேஸ் பண்ணாது. அன்கண்டிஷனல் லவ்னா ஒருத்தங்க நம்ம லைஃப்பில் இருக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது. இட்ஸ் நாட் அபவுட் பெக்கிங் ஃபார் கன்சிஸ்டன்சி, not losing yourself just to keep a connection alive. Real love is peaceful. It doesn't make you overthink your word every single day. Twin flame journey la universe sometimes create distance because நீங்க உங்க soul owns the பார்க்கணும், not because love failed. Separation often reveals where attachment is hiding inside us, and in the separation phase-ல தான் daily life ரொம்ப டிஃபிகல்ட்டாக தெரியும். சிம்பிள் டாஸ்க் கூட ஹார்டாக தெரியும். கான்சன்ட்ரேஷன் போயிடும், ஸ்லீப் அஃபெக்ட் ஆகும், appetite சேஞ்ச் ஆகும், மோட்டிவேஷன் குறைஞ்சிடும். பிகாஸ் மென்டலி நீங்கள் ஆல்வேஸ் வெயிட்டிங் ஸ்டேட்டில் தான் இருப்பீங்க. மேபி இன்றைக்கி உங்ககிட்ட இருந்து மெசேஜ் வரும், மேபி அவங்க சேஞ்ச் ஆகலாம், மேபி நம்மளோட வேல்யூவை ரியலைஸ் பண்ணி அவங்க நம்மக்கிட்ட வரலாம். அண்ட் அன்னோயிங்லி லைஃப் இட் செல்ஃப் பாஸ் பட்டனில் போயிடும். ஆனால் ஹீலிங் ஸ்டார்ட் ஆகுறது எப்போ தெரியுமா? when you slowly start coming back to your real life again. காலையில் எழுந்திரிக்கும் போது ஃபோன் செக் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் உங்களை நீங்கள் செக் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன். டெய்லி ரொட்டீனை மெயின்டைன் பண்ணுங்கள். ப்ராப்பர் ஸ்லீப், ப்ராப்பர் ஃபுட், பாடி மூமெண்ட், சன்லைட், மியூசிக், ப்ரேயர், மெடிடேஷன். பிகாஸ் healing is not only spiritual, it is physical and emotional too. And most importantly, stop making your whole day depend on one notification. உங்களோட சந்தோஷம் இந்த அளவுக்கு ஃப்ரெஜைலாக இருக்கக்கூடாது ஹவுஸ்ஹோல்ஸ். ட்ரை ரீகனெக்டிங் வித் நார்மல் லைஃப் அகேன். ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட சிரித்து பேசுங்க, புது ஹாபீஸை வளர்த்துக்கோங்க, ஒர்க் ஆர் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், எங்கே நம்மளோட மைண்ட் திரும்ப அவங்கக்கிட்டே போயிடுமான்னு. ஆனால் எவ்ரி டைம் ஜென்ட்லி பிரிங் யுவர் எனர்ஜி பேக் டு யுவர் செல்ஃப். பிகாஸ் ஹீலிங்னா அவங்கள வெறுக்கிறது கிடையாது, ஹீலிங்னா உங்களை மறக்காமல் இருக்கிறது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, டோன்ட் ஐசோலேட் யுவர் செல்ஃப் இமோஷ்னலி. நிறைய சோல்ஸ் இந்த ஜேர்னியில் நோபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் மீன்னு ஃபீல் பண்ணி கம்ப்ளீட்டாக டிட்டாச் ஆகிடுவாங்க. ஆனால் சைலன்ஸில் ஓவர் திங்கிங் அதிகமாக தெரியும். ஸோ talk to trusted people, write your feelings down, cry if needed, but don't keep worshipping pain. Pain is temporary. ஆனால் நீங்கள் உங்கள் சோலை பெர்மனெண்ட்லி அபடன் பண்ணக்கூடாது. அண்ட் ஸ்லோலி ஒன் டே you'll notice something beautiful. அவங்க ஸ்டில் உங்கள் ஹார்ட்டில் இருப்பாங்க. ஆனால் anxiety கம்மியாயிடும், ஓவர் திங்க் குறைஞ்சிடும், பீஸ் கொஞ்சம் அதிகமாகும். And universe sometimes breaks routine because old version of you cannot enter the new phase. That's why suddenly certain people leave, certain habits மாறலாம், certain attachments குறையலாம். யூனிவர்ஸ் உங்கள் சோலுக்கு சொல்கிறது என்னென்னா, ஸ்டாப் சர்ச்சிங் அவுட் சைட், கம் பேக் டு யுவர் செல்ஃப். அண்ட் யூனிவர்ஸ் இந்த ஹீலிங் ப்ராசஸில் ரொம்ப சட்டில் வேஸில் தான் ஹெல்ப் பண்ணும். சம்டைம்ஸ் ரேண்டம் சைன்ஸ் காட்டுறது, ஏஞ்சல் நம்பர்ஸ் ரிப்பீட்டடாக காட்டுறது, சாங்ஸ் த்ரூ மெசேஜஸ், அன்எக்ஸ்பெக்டட் பீப்புள் த்ரூ கைடன்ஸ். சம்டைம்ஸ் கம்ப்ளீட் சைலன்ஸ் கொடுக்கும், பிகாஸ் சைலன்ஸ் இட் செல்ஃப் பிகம்ஸ் அ டீச்சர்.
Even painful situations could sometimes redirection தான். If someone ignores you repeatedly, maybe universe is teaching you self-worth. If someone becomes inconsistent, maybe universe is teaching you detachment. If separation hurts deeply, maybe universe is showing you where healing is still needed. And one day நீங்க ஸ்லோவா ஒவ்வொரு விஷயத்தையும் நோட்டீஸ் பண்ணுவீங்க. And one deep truth about this journey, if your happiness completely depends on that one person's presence, then your soul is still learning attachment, not divine love. Because divine love teaches freedom, inner peace, and emotional balance, not emotional addiction. Maybe the real purpose of this connection is not just union. Maybe it is teaching you how to become whole on yourself first. Maybe universe உங்க சோல்க்கு சொல்றது, before loving another soul completely, first learn not to abandon yourself. And once இந்த lesson புரிஞ்சிடுச்சுன்னா எல்லாமே மாறும். You stop chasing, you stop begging for consistency, you stop romanticizing bare minimum effort, you stop believing pain is proof of love, and suddenly love feels calmer, cleaner, and healthier. Because now your peace no longer depends on that one person's behavior. That is true unconditional love without attachment. Just remember, households, the right soul connection will never require you to lose yourself to keep them. Love deeply, but always choose your peace, your healing, and your self worth too. And that's all for now. This is V signing off.